ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நம்ம இப்போ பெங்களூரில் இருக்கிறோம். பெங்களூரில் ஸ்ரீ சேத்திர ஹொன்னவ மந்த்ராலய மந்திரா அப்படிங்கிற ஒரு ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா ஹொன்னாலி அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தோன்னா பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஹொன்னாலி உண்டு. அது இல்லை, இது பெங்களூருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். ஹொன்னவ மந்த்ராலய மந்திரா அப்படிங்கிற ஒரு ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பிருந்தாவனத்தில் மிக சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. சாதாரணமாக மிருத்திகா பிருந்தாவனத்தில் நம்ம மந்திராலயத்தில் இருக்கிற மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கும். சில இடத்துல சிலாரூபத்தில் நடத்துவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப விசேஷம் இருக்கிறது. அதை நான் உள்ளே சொல்கிறேன். இங்கே பார்த்தோன்னா இப்போ ராகவேந்திரோட பிருந்தாவனம் மத்தியில் இருக்குது. அதை பார்த்துட்ருக்குறேங்க. இடது பக்கம் பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் இருக்கிறாங்க, ஆஞ்சநேய சுவாமி, அதுக்கடுத்து ராகவேந்திரர், அதன் பிறகு பார்த்தோன்னா நரசிம்மர். இப்படி 3 சுவாமிகளும் அங்கே இருக்கிறாங்க. நடுவில் ராகவேந்தர், 2 பக்கம் அவர் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே நிறைய தேங்காய் கட்டுறாங்க பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்குங்க. எப்பா 2 சைடு பார்த்தா ஏதோ கல் டிசைன் மாதிரி இருக்குது. ஆனால் இது கல் டிசைன் அல்ல, இது தேங்காய் கட்டியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பிரார்த்தனைகளை தேங்காய் கட்டி அதில் வச்சு இத்தனை வாரங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, விளக்கேற்றணும்னு. அதன் பிறகு பார்த்தோன்னா அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அங்கே இருக்குது. இது ஏதோ ஒரு விளையாட்டு மாதிரி இல்லை, உண்மையிலே நிறைய நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ தேங்காய்களை பார்க்க முடியுது. பாருங்கள், அந்த கருவறையை சுற்றி இவ்வளோ தேங்காய் கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த கருவறைக்கு வலது பக்கம் பார்த்தோன்னா அந்த மேலே ஒரு ஸ்டெப்பு போகுது பாருங்கள். அந்த ஸ்டெப்பில் அங்கேயும் மேலேயும் நிறைய கட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வளவு பக்தர்கள் இங்கே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது அப்படி தானே அர்த்தம். அதாவது மிராக்கிள் நடந்து கொண்டு இருக்கிறது பக்தர்களுக்காக.